யா. ஸோ நம்மளோட லாஸ்ட் டெக்னிக்கல் டாபிக் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் டூல்ஸ். மானிட்டரிங் டூல்ஸ்னா என்ன? மானிட்டரிங், வை வி ரிக்வயர்ட் மானிட்டரிங். கண்டிப்பா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு மானிட்டரிங் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல மானிட்டரிங் பேசிக்கா மானிட்டரிங் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லுங்க? ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. எரர் சார் ஃபைண்டிங். ஓகே, குட். த்ரெஷோல்டு பார்க்கறதுக்கு. ஓகே, த்ரெஷோல்டுக்கு. லாக்ஸ் வச்சு ஓகே. ட்ரேஸ் பண்றதுக்கு. லாக்ஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். யா, வாட் எவர் யூ சே இட்ஸ் கரெக்ட். ஏன் ஒரு மானிட்டரிங் அவசியம்னா, ஒரு அப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, லைக் ஹவ் இட் இஸ் பெர்ஃபார்மிங் இன் ரியல் வேர்ல்ட். ஒரு ரியல் வேர்ல்டுல நம்மளோட அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட திங்ஸ் தே டூயிங், லைக் இதுல எடுத்தீங்கன்னா வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டரிங். என்னென்ன மானிட்டரிங் சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மானிட்டரிங் சொல்லுவாங்க. ப்ரௌசர் மானிட்டர். தென் இன்ஃப்ரா மானிட்டரிங். தென் அப்ளிகேஷன் மானிட்டரிங். ஸோ இந்த ப்ரௌசர் மானிட்டரிங்னா என்னன்னா, ஸோ கன்சிடர் யூ ஹேவ் ஒன்லி ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஸ்டாட்டிக் வெப் பேஜ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் பேஜ்ல அப்படி என்ன போது? ஸ்டாட்டிக் பேஜ் தானே, என்ன எப்படி என்னவா இருக்கு போது மானிட்டரிங்னா, லைக் இட் ஹேவ் சம் திங்ஸ். என்னென்னா, வாட் ஆர் த திங்ஸ் தட் வி கேன் சே, என்னென்ன எரர்ஸ் வந்திருக்கு. எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ தென் பேஜோட லோட் டைம். ஸோ பீப்பிள் இப்போ நம்மளோட ஸ்டாட்டிக் பேஜ் யூ ஆர் கஸ்டமைஸ்டு லாஸ்ட் திங். ஸோ உங்களோட லைக் ஹெவி ஸ்டப்ஸ் போட்டு வென் யூ ட்ரை டு ஓப்பன் யுவர் ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் தான் இட் இஸ் டேக்கிங் மோர் தென் அ மினிட்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நோ யூஸ், ரைட்? இட் ஒன்ட் பி எனி யூஸ் அட் ஆல், ரைட்? ஸோ பேஜ் லோட் டைம் முக்கியம். அப்புறம் பேஜ் லோட் பர் வியூ பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு எத்தனை பேஜஸ் லோட் ஆகுது? தென் டாப் எரர்ஸ், என்னென்ன எரர்ஸ் வருது. ஸோ வி கேன் செக். இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் இட் மீன்ஸ் தட் our அப்ளிகேஷன் இதுல இருந்து தான் நம்மளோட அப்ளிகேஷனோட ஃபீட்பேக் எடுத்து ஃபர்தரா நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், லைக் how we can upgrade. ஈவன் திஸ் வில் டேக் கிளைண்ட் வந்து தே வில் ரிலே ஆன் மானிட்டரிங். இந்த மானிட்டரிங் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்கிரேட் என்ன பண்ணலாம், லைக் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அவர் சிஸ்டம் டு மேக் மோர் மணி. ஸோ தட்ஸ் வை மானிட்டரிங் வில் ஹெல்ப். ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தே வி ஹேவ் ஏ செப்பரேட் டீம். ஒரு செப்பரேட் டீமாவே தே வில் டூ மானிட்டரிங். என்னென்ன மானிட்டரிங் பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராவை மானிட்டரிங் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் எ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் டு மானிட்டரிங். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபே வந்து ஐ வாஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ வென் ஐ ஸ்டார்ட் மை கரியர் பேக் 10 years பேக், ரைட்? ஸோ ஹவு இட் வாஸ் தேர், ரைட்? மானிட்டரிங் எப்படி இருக்கும்னா, we have a dashboard. ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். We didn't add any popular tools. Later we add Splunk. Before, when I joining first time, we don't have popular tools. எந்த டூல்ஸ்மே கிடையாது. ஸோ what we do, right? What in the dashboard they build, right? என்ன பில்ட் பண்ணுவாங்கன்னா, என்ன ஜாப்ஸ் ரன் ஆகுது, இல்லை இப்போ ஒரு க்ரான் ஜாப்ஸ் ரன் ஆகுது, இல்ல ஒரு ஃபைல் வந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு இன்னொரு லைக் கிளைண்ட்டுக்கு சென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லைன்னா இந்த ஜாப்ஸ் ரன் ஆனாலும், லைக் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் தேர் வில் பி சோ மச் ஜாப்ஸ். நிறைய சர்வீசஸ் இருக்கும், நிறைய ஜாப்ஸ் இருக்கும். லைக் இன்டர்நெட்டுக்கு ஒரு சர்வீசஸ் இருக்கும், மொபைலுக்கு ஒரு சர்வீசஸ் இருக்கும், ரிவார்ட்ஸ்க்கு ஒரு சர்வீசஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கும். தே வில் ரன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். நிறைய ஜாப்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ ரன் பண்ணும்போது அந்த ஜாப்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இல்லை சக்ஸஸ் ஆயிடுச்சுனாவே ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகும். அலர்ட் இன் த சென்ஸ் ஒரு மெயில் வரும்.
இந்த மாதிரி இந்த ஜாப் வந்து பர்டிகுலரா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். லைக் வாட் டெவலப்பர்ஸ் டிட் டு கிரியேட் தட் போர்ட்டல், ரைட்? அந்த மெயில் எடுத்துக்கிட்டு தே இம்போர்ட்டட் தோஸ் மெயில்ஸ் டு த போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல தே இம்போர்ட்டட் தோஸ் திங்ஸ். என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கோ, வெய்தர் இட் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், எல்லாமே லைக் it had எல்லாமே they have imported that mail. So what my duty is that, right, when I started my things, so I want to acknowledge each alert in my shift. நான் இப்போ ஒரு ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் 7 to 3. வாட் ஆர் த அலர்ட்ஸ் தட் ஐ ரிசீவ், ஐ ஷுட் அக்னாலேஜ். இப்போ சக்சஸா இருந்தா we can directly close that alert. For success means I can close this alert. Don't need to notify anything, anyone. Notify யாருக்கும் நான் பண்ண தேவையில்லை. In case of failure, suppose it got failure, right? இந்த அலர்ட் ஃபெயிலியர் ஆகும்போது we need to notify the team. என்ன இஷ்யூஸ், எந்த டீமுக்கோ அந்த டீமுக்கு இன்னும் இஷ்யூ நோட்டிஃபை பண்ணி ஐ ஹாவ் டு ஹாவ் ஏ கால் வித் ஹிம் அன்டில் தட் இஷ்யூ இஸ் க்ளோஸ்ட். அதனால தான் மானிட்டரிங் இஸ் எ பெஸ்ட் ஜாப் அன்டில் யூ ஃபைண்ட் அ குட் டீம். ஒரு நல்ல டீம் ஃபவுண்ட் பண்ணும்போது மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஜாப். ஏன் சொல்ல வரேன்னா, யூ கேன் நோ வாட் ஈச் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ், ஹவு ஈச் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தட்ஸ் வை டோன்ட் கன்சிடர் மானிட்டரிங் இஸ் ஏ பேட் ஜாப். மானிட்டரிங் இஸ் ஆக்சுவலி குட் ஜாப். ஸோ யூ வில் நோ. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் எங்கே எரர் வருதுன்னு நமக்கு தான் தெரியும் போது யூ ஆர் அட்ரஸிங் தேம். ஸோ அட்ரஸ் பண்ணும்போது வி ஆர் கேதரிங் ஆல் த திங்ஸ். என்னென்ன இஷ்யூஸ் வந்தது, எதனால இஷ்யூஸ் வந்தது, தென் ஹவ் வி க்ளோஸ் த இஷ்யூஸ். ஸோ யூ ஆர் கேதரிங் சோ மச் திங்ஸ், ரைட்? அந்த சோ மச் திங்ஸ் கேதர் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் அப்ளிகேஷன் நாலேஜ். ஸோ luckily, like who are joining as a fresher in that particular project, they are assigning as a monitoring team. Monitoring team, like we are like 4 people or 5 people in the resource working in 24/7. So we luckily know like how the system is works. So this is one monitoring. We call this as like batch monitoring. The batch files are run ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு we call it monitoring. One more thing. Also, we had one more portal that built by our engineers called server response. Like how each and like எப்படி சொல்றதுன்னா, you have a portal. ஒரு portal you have 5 minutes. Every 5 minutes. Sorry. Yeah. எவ்ரி 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் பேஜ் வில் ரீலோட். இந்த மேலே இருக்க இந்த பேஜ் மட்டும் ரீலோட் ஆகும். என்ன இருக்குன்னா இதுல யூ வில் ஹேவ் அந்த எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு அப்ளிகேஷனோட 200 200 400 அண்ட் அதர் 500 errors. ஸோ இது பீக் டைம். ஸோ தேர் வில் பி பீக் டைம், ரைட்? இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ பீக் டைம் வரும்போது it should be 200 should be always high and 400 500 should be minimal. So every 5 minutes க்கு we have to monitor that. So இது monitor பண்ணும்போது you can avoid those issues. Anything இருக்கா, எதுவா இருக்கா இல்லையான்னு சொல்லி we can able to assist. Then we have like separate column. இங்க வந்து பாத்தீங்கன்னா you will may have like டிஸ்க் ஸ்பேஸோட எத்தனை சர்வர் இருக்கோ அத்தனை சர்வரோட டிஸ்க் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் காட்டும். தென் இதுல பாத்தீங்கன்னா லைக் யூல என்னென்ன சர்வீஸ் நான் சொன்னேன்ல, லைக் மொபைலுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கோ, சர்வீஸோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன் த சென்ஸ் லைக் ஹவ் இட் பெர்ஃபார்ம்ட். ஸோ ஹவ் இட் பெர்ஃபார்ம்ட், என்னென்ன 200 வந்திருக்கு, 400 வந்திருக்கு. ஸோ திங்ஸ் வி கேன் ஏபிள் டு சி தோஸ் திங்ஸ். சர்வீஸ் டேட்டா இதில் பார்ப்போம். தென் ஐ எம் நாட் ரிமெம்பரிங் இட் லைக் இட் சோ லாங். ஸோ இது எல்லாமே ஒரு பேஜில் இருக்கும். இதெல்லாமே லைக் தே build up before they are going into different, like 10 years before I'm saying these things.
அந்த டைம் பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங்க்கு பெருசா டூல் வந்து நாட் கெட்டிங் பாப்புலர்டா இல்ல. சோ வி ரிலை ஆன் திஸ் மானிட்டரிங். ஏன்னா, ஒரு ப்ராஜெக்ட்க்கு மானிட்டரிங் எவ்வளோ முக்கியம்னா, சோ தட்ஸ் வை. ஏன்னா வி டோன்ட் நோ இஃப் எனி இஷ்யூஸ் கம்ஸ் ரைட். இஃப் வி டிட்ன்ட் நோ ரைட், சோ இட் வில் பிகம் எ ஹியூஜ் பிசினஸ் இம்பாக்ட். அந்த பிசினஸ் இம்பாக்ட் அவாய்ட் பண்றதுக்காக வி ஹேவ் மானிட்டரிங். சோ இது எல்லாமே என்னோட லைக் ஃபர்ஸ்ட் ஜாபோட டியூட்டியா இருந்தது. சோ லேட்டர் ஆன் தே developed a developed a they migrated to Splunk. They went to Splunk பாத்தீங்கன்னா it is a popular monitoring tool. ரொம்ப லைக் இட் இஸ் a good tool. ஏன்னா we can have a dashboard like how we have a web page, right? இந்த வெப் பேஜ் போலவே we have dashboard. இந்த dashboard பாத்தீங்கன்னா மச் ரெஸ்பான்சிவ். இது வந்து we have to push a log to particular ஒரு சர்வர்ல இருந்து புஷ் பண்ணி then we have to write a logic to create this dashboard. பட் Splunk பாத்தீங்கன்னா by log வச்சுட்டு we can we can create a dashboard. Dashboardல we can customize it. Every 1 மினிட்டுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஈவன் இட் ப்ரொவைட்ஸ் அலர்ட்ஸ். அலர்ட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. அலர்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ தட் அலர்ட்ஸ் whenever issue occurred when we write a இது ஸ்ப்ளங்க்ல they call us like some their own language. I'm not remember that name. ஸ்ப்ளங்க்குக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் சிம்பிள் ரீடபிள் ஒன். ஸோ அதுல வந்து we can alert to people. என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்கு, ஏது இஷ்யூ வந்திருக்கு, இன் கேஸ் ஆஃப் எனி சிஸ்டம் பிரேக் டவுன் இதெல்லாமே வந்துருச்சுனாமே immediately it will send an email to us. So அந்த இமெயில் வந்து லைக் எனி ஒன் டீம் லைக் த ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் டீம்ல இருக்கவங்க தான் அந்த அலர்ட்டை அக்னாலஜ் பண்ணணும். இன்கேஸ் மானிட்டரிங் டீம் அவைலபிள் இல்லைன்னா லைக் பீப்புள் who are in the shifts. இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா சம் டைம் பீப்புள் won't be available, right? அந்த டைம் someone from the team, anyone from the team should acknowledge. But the basic thing வந்து மானிட்டரிங் டீம் தான் ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் பண்ணணும். ஏன்னா that is their primary duty, right? அவங்களோட primary duty to monitor servers, right? So they have to do. So இதெல்லாமே வந்தது. Then they migrated to open source. ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கும்போது they are no so many tools. நியூ ரிலிக் இருக்கு. அப்ளிகேஷன் மானிட்டரிங்காகவே they like moved into நியூ ரிலிக். நியூ ரிலிக் பார்த்தீங்கன்னா it will give you much ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இட் ஆட். ஸோ நியூ ரிலிக் இருக்கு, ப்ரொமோத்தியஸ் இருக்கு, கிரஃபானா இஸ் எ விஷுவல் ஒன். கிரஃபானா இருக்கு, டேட்டாடாக் இருக்கு, ஸ்ப்ளங்க் இருக்கு, ஆப் டைனமிக்ஸ் இருக்கு, கிளவுட் வாட்ச் நேட்டிவா பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட கிளவுட் வாட்ச் இருக்கு. Then if you can name it, it can go. It has so many tools. Marketல பார்த்தீங்கன்னா there are so many tools. See Datadog, Dynatrace, New Relic, Zabbix, App Dynamics. Popular one பார்த்தீங்கன்னா Prometheus ஒன்று இருக்கு, Splunk இருக்கு. You have one more thing called yeah, Kibana இருக்கு, then ELK இருக்கு. So many tools இருக்கு. So the basic all of the thing is to monitor your system. Okay. ஸோ ப்ரௌசர் மானிட்டரிங் பார்த்தோம். தென் இன்ஃப்ரா மானிட்டரிங்ல நம்மளோட இன்ஃப்ராவோட திங்ஸ் பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம்? ஸோ டிஸ்க் பார்ப்போம், டிஸ்க் யூட்டிலைசேஷன் பார்ப்போம், நெட்வொர்க் யூட்டிலைசேஷன் பார்ப்போம், தென் மெமரி யூட்டிலைசேஷன் பார்ப்போம், தென் இட் இஸ் அப் ஆர் டவுன். இது எல்லாமே வந்து இட் வில் கம்ஸ் அண்டர் சர்வர் இன்ஃப்ரா மானிட்டரிங். சர்வர்ல நீங்க என்னென்ன லைக் பிசிக்கல் இன் த சென்ஸ் என்னன்னா லைக் இட் கேன் ஆல்ட் யுவர் சிஸ்டம் விச் கேன் ஸ்டாப் யுவர் சிஸ்டம் பர்ஃபார்மிங் வெல், ரைட்? ஸோ அதெல்லாமே வி கேன் கால் இட் அஸ் இன்ஃப்ரா இன்ஃப்ரா மானிட்டரிங். தென் த மெயின் திங் அப்ளிகேஷன் மானிட்டரிங். நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கு, லைக் ஹவு இட் பர்ஃபார்மிங். ஸோ பேஸ்ட் ஆன் லாக்ஸ், ஸோ வி கேன் கெட் 200 ரெஸ்பான்ஸ் கோட்ஸ். Response code வச்சு we can do. In case of any response code, we are getting 500 or 501, right? Anything 500, right? So it means it is like our application experiencing errors. So அது எங்க இருந்து வருது? So
இப்போ ஒரு அப்ளிகேஷன் 500 எரர் வருது. ஸோ என்ன பாத்ல வருது? ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு வி ஹேவ் டு ட்ரேஸ். அந்த ட்ரேஸ் பண்ணணும். லைக் மேக் ஷூர் இப்ப யா இப்போ ஒரு சர்வீஸ் இருக்கு. ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Amazonனே வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் டூயிங் யூ ஆர் ஃபைண்டிங் ஒன் ஐட்டம். ஒரு ஐட்டம் நீங்க லைக் கன்சிடர் ஒரு ஃபோன் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ வில் லாகின் ரைட். ஸோ அது ஒரு சர்வீஸ். நீங்க லாகின் பண்ற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜ்க்கு ஒரு சர்வீஸ் வச்சுக்கோங்க. தென் யூ ஆர் சர்ச்சிங் இன் எ ப்ராடக்ட். ப்ராடக்ட் சர்ச் பண்றதுனால அது கேட்லாக்னு வச்சுக்கோங்க. கேட்லாக் சர்வீஸே யூஸ் பண்றீங்க. So then you adding that phone to you're adding that phone to cart. Then கார்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? You are doing a payment page. Payment services போறீங்க. பேமெண்ட் முடிஞ்ச உடனே you are getting your order tracking எல்லாம் வருது ரைட்? ஆர்டர் ட்ராக்கிங். ஆர்டர் ட்ராக்கிங் எல்லாமே வருது. தென் ஃபைனல் திங் வில் கெட் டெலிவர்ட் யுவர் ஃபோன் ரைட்? ஸோ லாகின் பேஜ்ல இருந்து போகுது. கேட்லாக்ல இருந்து இட் கோயிங் டு கார்ட் சர்வீஸ் போகுது. ஸோ தென் கார்ட் சர்வர்ல இருந்து பேமெண்ட் சர்வர் போகுது. தென் ஆர்டர் சர்வீஸ் போகுது. ஸோ இங்க சப்போஸ் வென் யூ ஆர் திஸ் இஸ் ஹவ் யூ உங்களோட மைக்ரோ சர்வீஸ் பில்ட் ஆயிருக்குன்னா இன்கேஸ் இஃப் யூ ஹேவிங் இஷ்யூ வித் பேமெண்ட் சர்வரோட இஷ்யூ ஆயிடுச்சுன்னா லைக் ஹவ் வில் நோ. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளிகேஷன்ல ட்ரேஸ் பண்ணணும்னா வி ஹவ் டு ட்ரேஸ். ஸோ வி வாண்டட் டு ட்ரேஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இந்த பர்டிகுலரா நீங்க பண்ண கால் இருக்குல்ல, இந்த கால் வந்து லைக் வேர் இட் காட் ஸ்டாப் ட்ரேஸ் பண்ணும்போது வி ஹவ் டு ட்ரேஸ் உங்களோட அப்ளிகேஷன் கால் வந்து எங்கெல்லாம் இந்த ஃப்ளோ ஆச்சு, நம்ம மைக்ரோ சர்வீஸ்ல எங்கெல்லாம் கால் ஆச்சு, வேர் இட் காட் ட்ராப்ட், எங்க எரர் ஆயிடுச்சு, வி வில் நீட் டு நோ ரைட்? ஸோ தட் டைம் இந்த ட்ரேசஸ் வில் ஹெல்ப். இந்த அப்ளிகேஷன் ட்ரேஸ் பண்ணும்போது வி நோ தட் ஆஹா ஓகே பர்டிகுலரா இந்த அப்ளிகேஷன் வந்து இங்க எரர் அவுட் ஆயிருக்கு. ஸோ த இஷ்யூஸ் மைட் பி வித் த பேமெண்ட் சர்வீஸ் அண்ட் வி கேன் செக் த டெவலப்பர்ஸ் வில் செக் தட் பேமெண்ட் சர்வீஸ்ல சம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தே வில் செக். ஸோ ட்ரேஸும் முக்கியம். ஸோ இது ட்ரேஸ் பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் தே கால் எல்ஜிடிஎம் சம்திங் கால் எல்ஜிடிஎம் ஸ்டாக். யா தே கால் தம் ஆஸ் எல்ஜிடிஎம் ஸ்டாக். எல்ஜிடிஎம் ஸ்டாக் என்ன சொல்லுவாங்கன்னா மானிட்டர், விஷுவலைஸ், ரைட் நாட் லைக் லோக்கி, கிரஃபானா, டெம்போ அண்ட் மிம்மர் இன் த சென்ஸ் ட்ரேஸ். லோக்கி வந்து லாக் அக்ரிகேட் பண்ணும். இது எல்லாமே அப்ளிகேஷன் மானிட்டரிங், நாட் இட் ஃபார் இன்ஃப்ரா மானிட்டரிங். திஸ் இஸ் ஃபார் அப்ளிகேஷன் மானிட்டரிங். ஸோ அக்ரிகேட் லாக் ஃப்ரம் மல்டிபிள் சோர்ஸ் ஸ்டோர் இன் a scalable way. So it is like a log aggregator. Log வந்து it will gather for you. Then Grafana பார்த்தீங்கன்னா I'll show you difference between Prometheusக்கு Grafanaக்கு என்ன difference I'll show you. So Grafana what it do, right? It visualize. It will give a nice dashboard, cleaner dashboard. எப்படி சொல்றதுன்னா ப்ரொமித்திஸோட மானிட்டரிங் திங்ஸும் கிரஃபானா how it visualize, right? So it is good. You can create a easy way. By seeing the dashboard you would understand which time where the issue is there எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் டெம்போ in the sense இந்த கொரி ட்ரேஸ் பண்றது, இந்த ஓப்பன் டெலிமெட்ரி இஸ் லைக் பெஸ்ட் வே தட் யூ கேன் ட்ரேஸ் பண்ணி வேர் இஸ் த எரர்னு சொல்லி we can say. Then Mimir stores long-term metrics from Prometheus on a object storage. So எல்லா லாக்ஸுமே வந்து they will pull, right? ஐ ஷோ யூ ஆர்கிடெக்சர் சொல்லும்போது நான் சொல்றேன். இப்போ ஐ ஹவ் அண்டர் சர்வர்ஸ்ல இருக்க லாக்ஸை நான் வந்து எடுக்கணும்னா வி இன்ஸ்டால் நோட் எக்ஸ்போர்ட்டர் இன் ஆல் த அண்டர் சர்வர்ஸ். எல்லா அண்டர் சர்வீஸ்லயும் நோட் எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணி வி வில் புல் த லாக்ஸ் டு Prometheus will pull the locks from those node exporters and it will store a data in டைம் சீரிஸ் டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணும். ஸோ சேவ் பண்ணும்போது வி ஷுட் ஹாவ் ஸ்டோரேஜ், ரைட்? வி ஷுட் ஹாவ் மெயின்டைன், ரைட்? ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா ஒரு 90 days லாக் வேணா கூட வி ஹாவ் டு ஸ்டோர் இட், ரைட்? ஸோ வி ஹாவ் டு சேவ் சம்
what you say, some database we have to put that log and the log put பண்ணி we have to query from that, right? So those things we have to do. So that is memory. So ஒரு application பெட்டரா இருக்குன்னா we have to use all this. So we have to use monitor, visualize and troubleshoot. இது எல்லாமே நம்ம பண்ணணும். So அதுல பார்க்க வர்றதுனால we'll be seeing what we'll be seeing in our monitoring classes. We'll be seeing what is Prometheus, then Grafana என்ன, then Loki என்ன, then we'll also see Tempo. Tempo in the sense trace. ஒரு அப்ளிகேஷன் எப்படி ட்ரேஸ் பண்றது, இது எல்லாமே நம்மளோட கிளாஸ்ல வில் பி சீயிங் இட். ஸோ ஒரு பேசிக்கான டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு இட்ஸ் எனஃப். தீஸ் ஆர் திங்ஸ். ப்ரொமீத்தியஸ்ல ஹவ் வில் பி கான்ஃபிகரிங், என்னென்ன கான்ஃபிகர் பண்ண போறோம், நோட் எக்ஸ்போர்ட்டர் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ டைனமிக்காவும் பண்ணுவோம் as well as manual. We will create things. Server configure will what Grafana will do. Grafana என்ன பண்ண போறோம். So இங்க even we set up even we do alert manager will set up. Grafana we will create dashboards. டேஷ்போர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏற்கனவே ப்ரீ டிஃபைண்டா கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து கூட we can create a dashboard. Then லோக்கியில் என்ன பண்ணோம்னா லாக் அக்ரிகேஷன் பண்றோம்ட்டு அப்ளிகேஷன் லாக்ஸ், ஐ மீன் டு சே அப்ளிகேஷன் லாக்ஸை ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் லாக்ஸ்ல இருந்து how we can aggregate என்னென்ன பண்ணலாம் சொல்லி I can show you. Then the trace in case of any issues, how we can find the issues in the logs. ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். issues in the application, not logs. ஸோ இந்த மெயின் அஜெண்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ்ல வாட் இஸ் ப்ரொமீத்தியஸ் பார்க்கும்போது ப்ரொமீத்தியஸோட மெயின் திங் அண்ட் மெயின் அட்ராக்டிவ் திங் பார்த்தீங்கன்னா வாட் எவர் இட் சேஸ், ரைட், இட் சேவ்ஸ் இன் டைம் சீரீஸ் டேட்டாபேஸ்ல இட் வில் ஆட் த லாக். ஏன்னா வி ஷுட் நோ த டைம், ரைட்? இப்போ ஒரு இஷ்யூ அக்கர் ஆகுதுன்னா அது எந்த டைமுக்கு இஷ்யூ அக்கர் ஆகுதுன்ட்டு வி ஷுட் நோ, ரைட்? ஸோ தட்ஸ் வை வி கால் திஸ் as a டைம் சீரீஸ் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ வி நீட் டு நோ. ஒரு செகண்ட், ஐம் கெட்டிங் மை புக். ஸோ வி ஷுட் நோ எந்த டைம்ல அந்த இஷ்யூஸ் வந்து அக்கர் ஆயிருக்கு, லைக் வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் தட் இஷ்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ தட்ஸ் வை வி ஹவ் டு நோ. தட்ஸ் வை they add a டைம் சீரீஸ் டேட்டாபேஸ். ஸோ ப்ரொமீத்தியஸோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா, ஸோ யூ வில் ஹாவ் big one. So we will have a டைம் சீரீஸ் பேஸ்ட் டேட்டாபேஸ், டிபிடின்னு வச்சுக்கோங்க, இல்லை டைம் சீரீஸ் டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க. யூ வில் ஹாவ் திஸ் வாட் எவர் லாக்ஸ். இப்போ யூ ஹாவ் 5 டிஃப்ரெண்ட் சர்வர் வச்சுக்கோங்களா, 2 டிஃப்ரெண்ட் சர்வர் வச்சுக்கோங்க. ஸோ we will, what I say, we have to install node exporter. node exporter வழியா it will it will pull the logs to time series database.
ஸோ இது இது புஷ் பண்ணாது. ஸோ இட் வில் புல். நோட் எக்ஸ்போர்ட்டர் வழியா இட் வில் புல் த லாக்ஸ். தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் புல் அண்ட் புஷ். ஸோ புல் பண்ணும். இந்த டேட்டா பேஸ்ல இருந்து லாக்ஸ் வந்து புல் பண்ணி ஃப்ரம் ப்ரொமித்தியஸோட யூஐ. வி கால் திஸ் ஆஸ் ஏ HTTP. HTTP யூஐல HTTP யூஐ வழியா we can see what it happens. Okay, என்ன ஆச்சுன்ட்டு ஏதாச்சும் பார்ப்போம். The same thing we will have one more call service discovery. We'll go one by one. Service discovery இருக்கும். Then you will have alert manager in case of any issues, right? In case of any issues, we have to alert manager. We have one more thing. We can install Grafana on the same Prometheus server. So ஏன் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி டு லைக் ஈஸி டு யூ கேன் விஷுவலைஸ். ஏன்னா ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணுறதுனால யூ கேன் ஹேவ் ஆர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் எ செப்பரேட் சர்வர். யூசர் வந்து HTTP வழியே தே கேன் ஆக்சஸ் டேஷ்போர்ட் directly Prometheus. In case if they wanted to access via Grafana, right, they can do. So either they can achieve that. Okay. So இதுல any doubts இருக்கா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் நம்ம பாடு அப்புறமா நம்ம கிளஸ்டர்ஸ் எல்லாம் இதுல நம்ம மானிட்டர் பண்ண முடியாதா? பண்ணலாமே. ஓகே இல்ல ஜென்ரலி சேயிங் திஸ் ஓகே இதுல கூட நம்ம கொண்டு வரலாம். நம்ம கிளஸ்டர்ல கொண்டு வரும்போது வி இன்ஸ்டால் இன் ஆஸ் ஏ டேமன் டூல்ஸ், டேமன் பாட்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். டேமன் ஓகே பாட்ஸ் இன் சென்ஸ் இட் வில் பிளேஸ்ட் இன் எவ்ரி நோட்ல இருக்க மெட்ரிக்ஸை நம்ம ஸ்கிராப் பண்ணுவோம். ஓகே ஸோ இங்க நான் நார்மலா சர்வர் பத்தி அப்ளிகேஷன் பத்தி சொல்றேன். when we are doing our final project that time I'll show you பாட் லெவல் எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே நான் சொல்லுவேன். நோ வரிஸ். ஓகே ஓகே தேங்க்ஸ். பிரமோத், சொல்லுங்க. இப்போ ப்ரௌசர் மானிட்டரிங், இன்ஃப்ரா மானிட்டரிங் ரெண்டு பார்த்தோம்ல மேல. ஆமா. ம் இப்போ ஹவு இட் டிஃபர்ஸ்? ஐ மீன் இன்ஃப்ரா மானிட்டரிங் எனக்கு எல்லாமே ஒன்னாதான் ஒரு இன்ஃப்ரா மானிட்டரிங்ல ப்ரௌசர் மானிட்டரிங் இன் சென்ஸ் எனக்கு அதை எப்படி தனியா ப்ரௌசர் பாக்குறது புரியல. ப்ரௌசர் ப்ரௌசர் மானிட்டரிங் மானிட்டரிங் மட்டும் எப்படி தனியா பாக்குறது? இப்ப லைக் கன்சிடர் SEO how it works, right? Software like what is that SEO? Search engine சர்ச் optimization இன்ஜின் இருக்கு, right? ஆப்டிமைசேஷன். ஸோ how it will rate. அது எப்படி உங்க வெப்சைட்டை புஷ் பண்ணனா லைக் இட் ஷுட் ஹாவ் சம் கிரைட்டீரியா. உங்க பேஜ் வந்து ஃபாஸ்டா லோட் ஆகணும். ஸோ தட் மேபி இன்னொன்று வந்து இட் ஷுட் ஹாவ் லெஸ் லேட்டன்சினா ஒரு அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருந்து உங்க அப்ளிகேஷன் ட்ரை பண்ணாலும் இட் ஷுட் ஹாவ் லெஸ் லேட்டன்சி. ஸோ இது எல்லாமே கன்சிடர் ஃபார் SEO ஆப்டிமைசேஷனுக்காக தே வில் டூ தட். ஸோ ஒரு ப்ரௌசர் மானிட்டரிங்னா ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் பேஜ் வைக்கும்போது எப்படி லோட் ஆகுது, எரர் ரேட் என்ன, பேஜ் வியூ லோட் டைம் என்ன. சப்போஸ் யூ ஆர் புட்டிங் லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் லைக் எவ்ரி திங்ஸ், யூ ஆர் பில்டிங் யுவர் ஸ்டாட்டிக் பேஜ் வித் so many different tools. அதுக்கு plugins I think nowadays they require any plugins. So sometimes it required takes time to load that page. பிஃபோர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேஜஸ் எல்லாம் லோட் ஆகணும்னா யூ ஷுட் ஹவ் ஃபிளாஷ். இஃப் யூ ரிமெம்பர் ரைட், ஒரு 3-5 years பேக் பிஃபோர் இஃப் யூ கோ ரைட், சம் வெப்சைட் ரிக்வயர்ட் ஃபிளாஷ் டு ஓப்பன். ஸோ ஃபிளாஷ் வந்து எல்லார்கிட்டயும் அந்த பிளகின் இருக்குமானா இட்ஸ் கொஸ்டின் மார்க், ரைட்? ஸோ தட் டைம் தே வில் ஹாவ் எ பிளாங்க் பேஜ். ஸோ அதெல்லாமே தே கன்சிடர் ரேரர். அதெல்லாமே we call that time we can call it as a browser monitoring. So அதெல்லாமே like no one is doing that browser monitoring today, but இது ஒரு டைப் இருக்குன்னு நான் சொல்றேன் நானு. ஓகே, ஸோ கேன் ஐ கன்சிடர் லைக் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற எரர்ஸ் இல்ல லாக் சைட் கேட்ச் பண்றதுக்கு இது ப்ரிசைஸா சொல்லணும்னா நான் கரெக்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க எரர்ஸை கேட்ச் பண்றதுக்கு we can use browser monitoring. இன்ஃப்ரான்றது அடுத்து பேக் எண்டுக்கு வந்துருது. ஓகே, பேக் எண்ட். ஆமா, பேக் எண்ட் பேக் எண்ட் நீங்க சொல்லலாம். லைக் யூ கேன் ஈவன் மெயின்டைன் டிபி லாக்ஸ் கூட. நீங்க டிபியோட ஹெல்த் செக்ஸ் நீங்க பார்க்கலாம் இன்ஃப்ரா மானிட்டரிங்ல. தேங்க்ஸ். ஓகே. ஸோ அதே போல ஒரு குட் அப்ளிகேஷன் இருக்கணும்னா லைக் கூகுள் சஜஸ்டர் 4 golden signals. I couldn't remember.
Google SRE 4. Yeah. Google வந்து suggesting ஒரு குட் அப்ளிகேஷன் இருக்கணும்னா இட் ஷுட் ஹவ் ஃபோர் டிஃப்ரெண்ட் திஸ் ஃபோர் கோல்டன் சிக்னல். இந்த 4 கோல்டன் சிக்னல் லைக் இட் அச்சீவ் ரைட். அச்சீவ் இருந்தா தட் அப்ளிகேஷன் கன்சிடர் as a குட். ஸோ என்னென்னா ஸோ லேட்டன்சி. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஷுடன்ட் ஹாவ் எனி லேட்டன்சி. லேட்டன்சி இன் த சென்ஸ் நம்ம வந்து அப்ளிகேஷன்லேயே டெவலப்பர்ஸ் வாட் இட் ரைட். ஒரு கால்லேருந்து இன்னொரு கால் போகிறதுக்கு இஃப் இட் இஸ் டேக்கிங் மோர் தென் 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இட் இஸ் டேக் எ லாங் டைம். ஸோ எல்லா இதுவும் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா வில் கெட் டைம் அவுட். டைம் அவுட் நாங்கள் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லேட்டன்ஸை வி நீட் டு ஷோ. ஏன்னா இப்போ ஒரு ரீஜன்லேருந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து அவைலபிலிட்டியிலேருந்து பீப்புள் ஆக்சஸ் பண்ணுறானாலும் வி ஷுடன்ட் ஹேவ் அவர் அப்ளிகேஷன் ஷுடன்ட் ஹேவ் லேட்டன்சி. ஸோ தென் த டிராஃபிக் பர் மினிட் ஒரு மெட்ரிக் ஒரு அப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா பீக்ல ஒரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி வி கேன் ஸ்கேல் அவர் சிஸ்டம் ரைட். ஸோ அந்த ட்ராக்கை வந்து வி ஹாவ் டு மெஷர் ஹவு many செகண்ட்ஸ் வி ஹாவ். ஒரு பர் மினிட்டோ இல்லை பர் ஹவரோ இல்லை பர் நம்ம என்ன கஸ்டம் டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்கு ஹவு அவர் அப்ளிகேஷன் இஸ் பெர்ஃபார்மிங். தென் எரர்ஸ் வந்து இட் ஷுட் எப்படி சொல்றது, it should have less. For example, an HTTP 200 success response, but coupled with wrong content. So இதெல்லாமே நம்ம will check என்னென்ன issues இருக்கு. Based on the response codes we'll check என்ன error இருக்கு. So what we can do எல்லாமே வந்து we have to make sure. Then the saturation is nothing but நம்மளோட infraவோட monitoring that they call this as a saturation. Like how our disk utilization is performing, how memory is optimizing, those things will. So yes, ஒரு அப்ளிகேஷன் வந்து இட் ஷுட் பி வெல் அண்ட் குட் மீன்ஸ் வி ஷுட் அச்சீவ் திஸ் ஃபோர் ரூல். லேட்டன்சி, டிராஃபிக் அண்ட் எரர் அண்ட் சேச்சுரேஷன். இந்த நாலுமே வி ஹாவ் டு அச்சீவ் இட். ஸோ இதுலேயே நீங்க போனீங்கன்னா யூ ஹாவ் சோ மெனி திங்ஸ். இஃப் யூ டாக் அபவுட் மானிட்டரிங் ரைட், மானிட்டரிங்ல இட் ஹாவ் சோ மச் திங்ஸ். ஒரு இடத்துலயும் லைக் வி ஹாவ் ஒன் நேமிங். ஸோ வி ஜென்ரலி கால்ட் எம்டிடி சொல்லுவோம். எம்டிடி இன் த சென்ஸ் மீன் டைம் to detection. Mean time to detection in the sense when the issue is started. எப்ப issue start ஆயிடுச்சு ஆவரேஜா எந்த டைம்ல issue is started. So we call that as MTD ஒரு மெட்ரிக். இன்னொரு மெட்ரிக் பார்த்தீங்கன்னா MTTR. MTTR in the sense mean time to resolve. So when system back to normal. When system is back to normal. ஸோ இதே மாதிரி போனீங்கன்னா வி ஹாவ் ஸோ மச் நியூ திங்ஸ் தே வில் கிவ். ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தே வில் கால் யூ ஆஸ் ஏ இந்த யூஐல நம்ம பிசினஸ் மானிட்டரிங் சொல்லலாம். லைக் ப்ரௌசர் மானிட்டரிங் தே கால் அஸ் ஏ யூஐ மானிட்டரிங் ஒரு இடத்துல சொல்லலாம். தென் தே கால் சர்வீஸ் லேயர் மானிட்டரிங். சர்வீஸ் லேயர் மானிட்டரிங்ல தே கால் தட் அஸ் ஏ ரெட்னு சொல்லுவாங்க. ரெட் மானிட்டரிங் சொல்லுவாங்க. ரெட் இந்த மானிட்டரிங்ஸ்னா rate per second, errors, D for duration. Duration in sense ஒரு பர் மினிட்டுக்கு இல்லை பர் ஹவருக்கோ ஃபெயில்டு பர் ரிக்வெஸ்ட் என்னென்ன இது இருக்கு. ஸோ வி கால் இட் திஸ். இது சர்வீஸ் மானிட்டரிங், எரர் மானிட்டரிங் சொல்லுவாங்க. தென் வி ஹாவ் ஒன் மோர் கால்டு இன்ஃப்ரா லேயர்லே தே வில் கால்ட் அஸ் யூஸ். சாரி ரேட். இது வந்து சர்வீஸ் மானிட்டரிங் மீன்ஸ் அப்ளிகேஷன் சர்வீஸோட மானிட்டரிங். தென் அப்ளிகேஷன் மானிட்டரிங் வரும்போது சர்வர் மானிட்டரிங் வரும்போது they call us a use. Use in the sense utilization. Utilization இருக்கு. Then E for error. E for error. And S for வந்து we call saturation, right?
இதுக்கு முன்னாடி சேச்சுரேஷன் வாட் வி saw, right? The same thing. So இது போடுறோம்னா நிறைய இருக்கு. லைக் யூ வில் ஹேவ் லைக் பிக் ஏன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ண எல்லா டூல்ஸ்ல இருக்க எரர்ஸ் வந்து we can integrate to Prometheus. ஸோ இது எல்லாமே போச்சுன்னா இட் will become a huge one. Monitoring is a like huge C. DevOps like combine of all tools, monitoring will become a huge one. பெரிய பெரிய huge thing. So make sure that okay. Yeah. ஓகே. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டரிங். இதுல நீங்க போனீங்கன்னா டெலிமெட்ரியில போனீங்கன்னா டெலிமெட்ரி இன் த சென்ஸ் அப்ளிகேஷன் லாக்ஸ்க்கு தட் டைம் வி ஷுட் ஹேவ் மெல்ட். கண்டிப்பா வி ஷுட் ஹேவ் மெல்ட். மெல்ட் இன் த சென்ஸ் யூ ஷுட் ஹேவ் எ மெட்ரிக், யூ ஷுட் ஹேவ் எ ஈவெண்ட், யூ ஷுட் ஹேவ் எ லாக், you should have a log, you should have a event, sorry, you should have a trace. அப்ளிகேஷன் ஒரு மானிட்டர் பண்ணோம்னா வி ஷுட் ஹேவ் மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ்னா என்ன டைப், என்ன மெட்ரிக்னா வெதர் வி ரிக்வயர்ட் எனி, என்ன வேணும், லைக் வாட் வி ரிக்வயர்ட். ஒரு பர்டிகுலர் கால், இப்போ ஏபிஐ ஆத்னு ஒரு கால் இருக்குன்னா அந்த ஆத் காலோட மெட்ரிக் என்ன வேணும். ஸோ என்ன ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் இன் த சென்ஸ் என்ன ஏ கால், என்ன காலோட நேம். நேம் இட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் ஆத் பேமெண்ட் ஏபிஐ கால்ஸோட எனக்கு வேணும்னு வச்சுக்கோ. தென் ஈவெண்ட், என்ன ஈவெண்ட், வெதர் ஐ ரிக்வயர் 200 சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் 500, என்ன வேணுமோ அது. லாக் வந்து ஏற்கனவே லாக் கலெக்ட் ஆயிருந்ததா we can aggregate those things from this log, right? அந்த லாக் வந்து we can able to aggregators aggregate பண்ணி we can check. Then traceனா we should trace அந்த கால் வந்து எங்க போய் it got errored. ஸோ அப்ளிகேஷனோட அந்த காலோட ஃப்ளோ, அந்த பர்டிகுலர் ஏபிஐ காலோட ஃப்ளோ we have to know that. ஓகேவா? ஸோ இது எல்லாமே we should know for telemetry. டெலிமெட்ரினா அப்ளிகேஷன் லாக்கோட திங்ஸ்க்கு. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் overview of monitoring. So we'll yeah we'll saw okay we'll install Prometheus alone today. Prometheus மட்டும் we'll install today. So we'll go Prometheus, ஒரு instance we'll create. ஸோ நம்மளோட GitHubல போனீங்கன்னா I have created a new repo for monitoring. EC2, I just create one instance. Yeah. I'll take T2 medium. I'll take testing and the key. So I'll select the existing one. I'll take 15. So I'll install Prometheus, மட்டும் install பண்ணுவோம். Next classல like node exporterல இருந்து we can do எல்லாம் பண்ணி we can check. So I'll connect here itself.
Okay, I'll make it little big. Sudo su. Then also I'll update yum update. Let it check. We'll go and we'll get the Prometheus installation. If we go to Prometheus website, we can go to downloads. So we are in Linux. Copy this thing. Copy link. We go there. Okay. We'll go there. Yeah, I think we are good. So I'll do a duplicate. We don't want. We'll move to CD opt. Sorry. So I'm in CD opt. So in the particular package I'm downloading here, it got downloaded. So இது tar file இருக்கு. To untar this, we have to use tar xvf xvf. Then the file name. It is untarring. Clear screen. Also, I'm just renaming. பெருசா இருக்கு. So I just renaming to Prometheus. Okay. To Prometheus. Okay. Prometheusக்கு நேம் மாத்திட்டேன். Okay. If you go inside the Prometheus directory, right? இதோட configuration file எல்லாமே you can see. This is a binary file. So you can't open this file. This is a binary file. So which have all things. Then the configuration changes. In the Prometheus பாத்தீங்கன்னா you will have so you will have configuration. நம்ம எல்லாமே இங்க தான் சேஞ்ச் பண்ணுவோம். In case of any rules இருந்தாலும் we have to rules in the sense ஒரு issues வந்தா எப்படி alert send பண்றது we'll be doing that and we'll be adding targets. டார்கெட்ஸ்ல வந்து என்னென்ன சர்வரை நம்ம ஆட் பண்ணி டார்கெட்ல மானிட்டரிங் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம will see here. No worries. Okay. So இதை நம்ம இதுவா பண்ணிட்டோம். So we need to convert this binary to a we have to convert this binary to a service. So அதுக்கு என்ன பண்ணணும்னா I have given the steps in our GitHub. So go to GitHub, go to monitoring. So I have given prometheus.md. அதுக்குள்ள போனீங்கன்னா இதை we have to add. So என்ன இதுன்னா I'll show you. So we have to add this. I didn't add the path. So where you have to add this, right? Vi etc system dealer on the system. Then you have to create a service. இங்க வந்து I will be creating prom dot in the file any name with so it is easy to restart பண்றதுக்காக ஒரு நேம் prom dot services நான் கொடுத்துட்டேன். I'm adding the file here. இந்த file என்ன file பாத்தீங்கன்னா white error, so many junk characters. So it's adding junk characters. Okay. Let me connect in mobile exchange. Edit section. So I think we'll have testing key. Good.
Maybe I didn't save the 204. 204. I deleted that key. Yeah. I deleted that key. Wonderful. I deleted that key. என்கிட்ட அந்த key இல்ல. Okay. Let me check in my recycle bin எதாவது வச்சிருக்கேனான்ட்டு. So, install all our Terraform files, no testing key. So, okay, no worries. We'll try to see. Yeah, we'll try to edit one more time, but this time we'll use Film Editor or maybe this browser is not good. Okay. So, I think browser is not good. That's why it's throwing something. So, இங்க description add பண்ணிருக்கேன். This is documentation that is fine. You can see. இங்க extract where my Prometheus that. So, it is my opt Prometheus குள்ள I have this Prometheus. Then அதுல குள்ள configure file இருக்குன்னு சொல்லி I'm maintaining. So, that is the target. So, I'm saving this file. Control X, right? Stuck.